ஹாய் மக்களே, வெல்கம். இன்றைக்கி வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்டியான சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு, அது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு கிலோ சுரக்காய் க்ளீன் பண்ண பிறகு ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸோ சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் குக்கரில். இதோட சேர்க்குறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விடணும் குக்கரில். 3 விசில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 வத்த தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு. இந்த சுரக்காய்க்கு ஹைலைட்டே இந்த பூண்டு தான். ஸோ இதையும் சேர்த்து ஒரு மிக்சியில் வந்து கொரப்பாக கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த சைடு நம்ம தாளிப்பு போடலாம். பாருங்கள், 3 விசிலே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தாளிப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், இதுலேயுமே ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போடணும். இந்த பூண்டு தான் நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் இங்கே பெருங்காயம் போட்டேன், வீடியோவில் கவர் பண்ணல. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் பொடி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சீரகம், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம்ல இந்த சுரக்காய் பருப்பு எல்லாத்தையும், இதை அப்படியே தூக்கி இதில் கொட்டிட்டு நம்ம உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கடைசியில் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுரக்காய் கூட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்களோ தெரியல, இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.